ராஜீவ்காந்தி நீங்களுமா என சமூக வலைத்தளங்களில் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள். காந்தி என பெயர் வைத்துக் கொண்டு காதல் மன்னனாக வலம் வந்திருக்கிறாராம் ராஜீவ்காந்தி. ஊடக உடன்பிறப்புகள் நடத்தும் விவாதங்களில் பெரிய கொள்கை புலி போல புலம்பிக் கொண்டிருந்த திமுகவின் ராஜீவ்காந்தி மீது பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருக்கிறது. திமுகவின் மாணவரணி மாநில செயலாளராக இருந்த ராஜீவ்காந்தி திடீரென அப்பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். கொள்கையே இல்லாத அந்த கொள்ளை கூட்டத்தில் கொள்கை பரப்பு துணை செயலாளர் என்கிற டம்மி போஸ்ட் ராஜீவ்காந்திக்கு வழங்கப்பட்டது. இதை கேள்விப்பட்டு உடன்பிறப்புகளே ஆடிப்போய் விட்டார்கள். காரணம், உதயநிதிக்கு பல்லக்கு தூக்குவதில் பட்டம் படித்தவர் இந்த ராஜீவ்காந்தி. கொஞ்சமும் கூச்சமில்லாமல் காவடி தூக்கிய ராஜீவ்காந்தியை ஏன் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்கிற கேள்வி எழுந்தது. அப்போதுதான் சில ஸ்கிரீன்ஷாட்டுகள் இணையத்தில் வெளியானது. அதில் ராஜீவ்காந்தி திமுகவை சேர்ந்த பெண் ஒருவரிடம் மிகவும் ஆபாசமாக பேசியதாக தகவல் இருந்தது. அண்ணா, இப்படியெல்லாம் பேசாதீங்கண்ணா என திமுகவை சேர்ந்த பெண் கெஞ்சுவதாகவும், அந்த கெஞ்சலை கொஞ்சமும் கண்டுகொள்ளாமல் கொஞ்சி கொஞ்சி ராஜீவ்காந்தி மிஞ்சுவதாகவும் இந்த ஸ்கிரீன்ஷாட்டில் தெரிய வருகிறது. திமுகவை சேர்ந்த பெண்களிடம், குறிப்பாக கணவனை பிரிந்து தனியே இருக்கும் பெண்களிடம் தொடர்ந்து ராஜீவ்காந்தி தனது காதல் வலையை வீசியதாக சொல்லப்படுகிறது. அதிலும் கணவனை பிரிந்து இருக்கும் பெண் ஒருவரிடம் பிரெஞ்சு கிஸ் தெரியுமா என குலைந்ததுடன், அண்ணா என கெஞ்சிய பெண்ணிடம் 69 பொசிஷன் தான் எனக்கு பிடிக்கும் என வக்கிரத்தை வகை தொகை இல்லாமல் கொட்டி இருக்கிறார். இது குறித்து பலமுறை எச்சரித்தும் ராஜீவ் திருந்தாததால் திமுக தலைமை கட்சி பதவியை பறித்திருக்கிறதாம். இந்த ஸ்கிரீன்ஷாட்டுகள் உண்மையா போலியா என்பது குறித்து திமுக தலைமை விளக்கம் கொடுத்தாக வேண்டும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஒரு சார் பெயர் அடிபட்டது. அரக்கோணம் தெய்வ செயல் பல பெண்களை திமுக சார்களுக்கு இரையாக்க முயன்றதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் சொன்னார். இந்த பின்னணியெல்லாம் பார்க்கும்போது ராஜீவ்காந்தி மீதான குற்றச்சாட்டை கடந்து செல்ல முடியவில்லை. திமுகவில் எத்தனை சார்கள் இருக்கிறார்கள், எத்தனை பெண்களை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற சந்தேகம் வலுக்கிறது. எல்லாவற்றையும் விட ஆளுங்கட்சியை நம்பி ஆளுங்கட்சியில் பயணிக்கும் பெண்களுக்கு ஆளுங்கட்சியின் நிர்வாகிகள் பாலியல் தொல்லை கொடுக்கிறார்கள் என்றால் இந்த கும்பல் எப்படி மக்களை காப்பாற்றும்? திமுகவில் இருந்தாலும் அவர்களும் நம் தமிழ்நாட்டு பெண்கள்தான். அவர்களுக்கும் நியாயம் கேட்பது நம் கடமையாக இருக்கிறது. பதவியை பறித்துவிட்டு பதுங்கு குழியில் பதுங்கி இருக்கும் ஸ்டாலின் சார், ராஜீவ் சாரை ஏன் சார் பதவியில் இருந்து தூக்குனீங்க? பதில் சொல்லுங்க சார். இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் உண்மையா சார்? உண்மைன்னு சொன்னா ராஜீவ் மேல குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும்ல சார். அதுதான் சார் நியாயம். உங்க கட்சி பெண்களை உங்க கட்சியில இருக்கிற சார்கள் கிட்ட இருந்து காப்பாத்த வக்கில்லைன்னா நமக்கு 2.0 கனவுலாம் தேவைதானா சார்? அட நான் கேட்கல சார், மக்கள் கேட்குறாங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க, உண்மை என்னன்னு சொல்லுங்க.